வணக்கம், நான் நெல்லை காதர் பேசுகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தேன். எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தம்பிங்க தான் ஏதோ ஒரு விஷயத்த செஞ்சுட்டாங்க. பட் ஆனால் தம்பிங்களுக்கு வந்து பசங்க இல்லை, ஆளுங்க இல்லை, ஏதோ இந்த 6 பேர் செஞ்சுட்டாங்க அதான் இதான் சொல்லி யாரும் எதுவும் தப்பு கணக்கு போட வேண்டாம். சரிங்களா? நீங்கள் செஞ்ச தவறு உங்களை தேடி வந்திருக்கு தான் விஷயம். நீங்கள் செய்த தவறு உங்களை தேடி வந்திருக்கு. இதை நான் ஓப்பனாக சொல்கிறேன். நீங்கள் வந்து உண்மையிலே வந்து எந்த தவறும் செய்யாத நபராக இருந்து, ஒரு குற்றமற்றமே இல்லாதவராக இருந்து, ஒரு நல்ல நபராக இருந்து உங்களை அந்த மாதிரி செஞ்சதாக நடந்துருந்துச்சு அப்படின்னா நீங்கள் போராட்டம் இல்லை, எப்படி சொல்ல, அந்த ஏரியாவே கூட எரிக்கலாம். அதுக்கு ஒரு உரிமை இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு கோபம் உங்களுக்கு வரலாம், ஒரு கோபம் வருது. எல்லாருமே தப்பு செய்யறவங்க தான். அதனால என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நடந்த விஷயத்துக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் தான் சொல்கிறேன். பட் ஆனால் இருந்தாலும் செஞ்ச நபர்களுக்கு யார் இல்லைன்னு யாரும் எதுவும் நினச்சிட வேண்டாம். எல்லாருமே எல்லா இடத்துக்கும் தம்பிங்க கூட உள்ளவங்க தான். சரிங்களா? ஓப்பனாக சொல்கிறேன். ஏன்னா பதிவுகள் எல்லா பதிவுலையும் பார்த்தது கூலிப்பட அது இது ஏங்க நீங்கள் செஞ்சால் வந்து நல்ல ஒரு பதிவு. நீங்கள் செஞ்சால் ஒரு சில விஷயங்கள் வந்து என்னென்னமோ நடந்திருக்கு, எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். இறந்த நபர் அவரே என்ன செய்திருக்காருன்றது எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு ஏதோ ஒரு ஹோட்டலில் போய் இருந்தாப்புல சாப்பிட்டாப்புல கூட இருந்த நபர்கள் அச்சாக்கிறதுனால நடந்துருச்சு அப்படின்னு. அப்போ அவருடைய போக வேண்டிய தேவைகளை போயிருக்கே வேண்டாம். இதை தான் இன்னைக்கு நிறைய மீடியாவும் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செய்த நபர்கள் வந்து அவங்களுக்கு என்ன ஆத்திரமோ அவங்க எதுக்காண்டி செஞ்சாங்களோ இதுதான் இன்னைக்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் நடந்துச்சு. இதுதான் எல்லாருமே ஓப்பனாக சொல்லணும்னா, ஒரு சில சமூகத்தை சார்ந்த கூட ஜாதிகளை படமாக கூட காமிச்சிருக்காங்க. நாங்களாம் அப்படி யாரும் இன்னும் காட்டணும், நாங்களும் காட்டணும் தான் வச்சுட்டு இருக்கோம், படமாக காட்டணும்னு வச்சுட்டு இருக்கோம். இன்னும் இந்த மாதிரி யாரும் நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்படி சமூகத்தை சார்ந்து காட்டணும் நாங்கள் யாரும் காட்டணும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் பண்ணுற படம் எல்லாத்தையுமே பாருங்கள், யாருமே குத்தி காட்டுற மாதிரி இருக்காது, யாரும் குத்தி காட்டுற மாதிரி எடுக்கவும் மாட்டோம். அப்படி செய்த நபர்கள்லாம் இப்போ என்ன செய்ய, ஒரு படமாக எடுத்தவங்க கூட என்ன செய்ய இருக்கு. அப்போ இன்னைக்கு வந்து எல்லாருமே எல்லாத்தையுமே வந்து தூண்டுறது நம்ம தான். ஒரு தவறாக இருந்தாலும் ஒரு நல்லதாக இருந்தாலும் தூண்டுறது நம்ம கையில் தான் இருக்கு. அப்போ நம்ம செய்யாமல் இருந்தால் ஏன் நம்மளுக்கு அந்த விஷயம் நடக்க போகுது? புரியுதுங்களா உங்களுக்கு? நல்லா புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத பதிவுகள் வேண்டாம். யாருக்கும் எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது, இனிமேல் நடக்கக்கூடாதுன்றதை வேண்டிக்கணும். நல்லது நடக்கட்டும், நல்லது மட்டுமே நடக்கும். அந்த வழியில் தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். தவறுகள் செய்யணும், தப்பு செய்யணும்னு நினச்சா, நாங்கள் பழைய மாதிரி தப்பு செய்யணும்னு நினச்சால் யாருக்கும் எதுவுமே ஒரு விஷயமே கிடையாது. யாரும் எந்த தப்பு செய்யலை அப்படி யாரும் தோணதில்லை. ஈர்க்கப்பட்ட எல்லாருமே பகைக்கணும், ஒரு நாடார் சமூகத்தை பகைக்கணும், ஒரு தேவர் சமூகத்தை பகைக்கணும், ஒரு முஸ்லீம் சமூகத்தையும் பகைக்கணும்னு நினைச்சால் ஓப்பனாக சொல்கிறேன், தேவையில்லாத விஷயத்தில் நான் பேசலை, தெளிவாக சிம்பிளாக சொல்கிறேன். தேவையில்லாத பிரச்சனைகள் யார் யார்கிட்டையும் பண்ணாதீங்க. எல்லாரும் அவங்க வேலையை அவங்க பாருங்கள். எல்லாருக்குமே கோபம் வரும், எல்லாருக்குமே கோபம் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பேர் வெளிப்படுத்தாமல் இருக்காங்க. அதை நினச்சிக்கிட்டு வந்து நிறைய பேர் வந்து தவறுதலாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு சில வார்த்தைகளும் சரி, ஒரு சில விஷயத்தையும் சரி. தயவுசெய்து இனிமேல் எந்த ஒரு விஷயமும் திருநெல்வேலி மாவட்டத்தில் நடக்காமல் இருக்க பாருங்க. இந்த ஒரு விஷயம் நடந்ததுக்காக போலீஸை ப்ரெஷர் பண்ணியோ போலீஸ் சொல்லியோ ஒண்ணுமில்லை. அவங்க என்ன செய்வாங்க, அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க. இன்னைக்கு நான் இருக்கேன், இந்த மாவட்டத்துக்குள்ளே வராதப்பா, முடிஞ்ச அளவுக்கு ஒரு வாய்தா வந்து போப்பா இருப்பா அப்படின்னு இருக்காங்க. அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ரைட்டு. பட் அது மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. இது போக இல்லாமல் ஊரையும் விட்டு வெளியே போக முடியாமல், வாய்தாவும் வர முடியாமல் கஷ்டப்படுற பொருள் இருக்காங்க. அதை பற்றி நம்ம பேசுறதுக்கு விரும்பல. எங்கள் கூட சார்ந்தாலும் அவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. இன்னைக்கு நான் பார்த்த ரவுடிசமும் அன்னைக்கு நான் பார்த்த ரவுடிசமும் வேற. சரிங்களா? தயவுசெய்து ஓப்பனாக சொல்கிறேன், தேவையில்லாத விஷயங்கள் சமூக வலைதளங்களில் வேண்டாம். அவங்க பெருமையாக போடணும் நினைக்கிறீங்களா, பண்ணுங்க, தப்பு கிடையாது. அது எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கும். அவங்க விஷயத்த காட்டுறான் பாரு. அடுத்தவனை குத்தி காட்டியோ அடுத்தவனை சாடியோ பேச வேண்டாம். எல்லாருக்கும் எல்லாருமே இருக்கும். இது இன்னைக்கு நேற்று உறவு இல்லை, எங்களுக்கு தாய் வழி உறவு. சரிங்களா? சொன்னா அவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.